ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் பை. இப்போ நான் வந்து கேமிங் உலகம் புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. இது வந்து ஏதோ ஆபிட் டவர், இதில் புழு வேறு வருமா, புழு வருமா கைஸ்? ஓ நோ, இடிச்சிட்டாங்க. சேவ் ஜூன். இருங்க பிரைன் ராட் இருக்குது கைஸ். ஓ, இது ஒரு பிரைன் ராட் கைஸ், உங்களுக்கு தெரியுமா? சதற விட்டாங்க கைஸ். சரி, இப்போ நம்ம திரும்ப மேலே ஏறதுக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம கோடு காட்டுது, அதை போய் போடலாம் கைஸ். அதனால் வேண்டாம், இந்த புழு வந்து பட்டனை போட்டுச்சா நம்ம பட்டனை போயிடுவோம் கைஸ். அதனால் சாதாரணமாக போகலாம். இந்த பாம்பில் படுத்து அடிச்சிருப்பான்ட்ருக்கு அந்த பொண்ணு அப்போல. கைஸ், இந்த புழு வந்தால் வைப்ரேஷன் ஆகுது கைஸ். ஏ பாப்பா, அது மேலே உட்காந்து பக் ஆயிட்டியா? பாவம் கைஸ். சரி கைஸ், அடுத்ததாக என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்ருங்க. அச்சோ, என்னமோ நான் இது ஃப்ரீன்னு நினச்சேன் கைஸ். வேணாம், ஏறாத. நோ, இதை எடுத்துக்கலாம். இது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்பீடு போக சொன்னேன். ஓகே, நம்ம கீழே போயிடலாம். அதை யூஸ் பண்ணாத. புழு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ், அடுத்து நான் ஸ்டீல் பிரைன் ராட் விட போகிறேன். சேவ் ஜோன் போகலாம். ரைட்டு கைஸ், சேவ் ஜோனுக்கு வந்தாச்சு. என்னது, என்ன பேர் அது? ஹிலோல்னு பேர் வச்சுருப்பாங்களா கைஸ்? நீங்கள் ஒரு ரோப்ளாக்ஸ் பிளேயராக இருந்தால் உங்களோட ஐடி என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டுங்க. ஓ, நம்ம அதுக்குள்ளே இது கொண்டுட்டோமா கைஸ்? தரோம் கைஸ். ஓஹோ, பாம்பு அடிச்சிருச்சு. அதான் நினச்சேன் கைஸ், நான் இதில் தான் பட்டு அந்த பொண்ணு விழுந்திருக்கு. கோடு நீடுன்ற ஒன்று இருக்குது, அதோட கோடு போடலாம் கைஸ். கோடு போடுறதுக்கு நம்பர் இல்லைல்ல. இப்போ பேசினது என்னோட சிஸ்டர் கைஸ். இனி சில வீடியோக்களில் இதுவும் பேசும். ஃபஸ்ட்டு பர்சன்லேயே விளையாடுவோம். வர்ற அந்த பொண்ணு. ஓ டோன்ட் நோ. இந்த வார்ம் வந்து எப்போ பார்த்தாலும் பின்னாடியே வருது. ஜெட் பேக் ஃப்ரீ தான் கைஸ் நமக்கு. ஒரு தடவை விளையாண்டுருக்கேன் இதை. காய்ஸ் அங்கே பாருங்க கைஸ், ஏதோ புழுமாயி ஸ்லாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அடித்தாங்கன்னா அவ்வளோதான். புழு வந்தால் அழுத்திடணும் கைஸ். வண்டி மாதிரி. நீங்கள் பிரெயின் ராட் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா ஒரு பிரெயின் ராட் நேமை போடுங்க கமெண்டில். நானும் ஒரு பிரெயின் ராட் நேம் சொல்கிறேன். கர்கிர் குர்குர். ஜோக்கா கைஸ், புழு வருது கைஸ். இந்த கேமெல்லாம் ஃபோனில் விளையாண்டுறாதீங்க. ஆமாம், ஃபோன் அப்படியே வைப்ரேஷன் ஆகுது. லைட்ஸ் அவுட் இன் 6 செகண்ட். இங்கே நின்றலாம் கைஸ். கையில் ஃபோனை தொடவே முடியல, கிருங்குது. நீங்கள் யாரும் இந்த கேமை கொண்டு ஃபோனில் ட்ரை பண்ணாதீங்க. நாங்களே விபரீத முடிவு எடுத்துட்டோம். விபரீத முடிவு. ஓ, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த 3 பட்டனையும் அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும் கைஸ்.
கீழே தான் புழு இருக்கு. பாம் பாம். நான் ஜம்ப் பண்ணி போய் லைட்டாக தேர்ட் பர்சன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன் நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன் பைத்தியம். இட்ஸ் ஓகே கைஸ். கைஸ் என்னோடய சிஸ்டர் இருக்குல்ல கைஸ், இந்த புள்ள வந்து ஆபியை கூட ஃபஸ்ட்டு பர்சன் தான் ஃபஸ்ட்டு பர்சனில் தான் விளையாடுன்னு பார்த்துக்கங்களேன். அது ஏன்னு தான் தெரியல. ஒன்றும் நல்ல வழிங்க வந்து வந்திருக்கேன் கைஸ். நானும் ஒன்றா டேயிட்டுருக்கேன் கைஸ். திரும்ப நீ அங்கே போகக்கூடாது. அது புழு கீழே தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். சரி நீ தான் பால்குள்ளே போகலான்ற கைஸ். இது நீங்கள் எடுக்காதீங்க. எடுக்கலாம். ஸ்பீட் போர்ஷன் தான். ஒன்று போங்க கைஸ். டை ஆகிட்டே இருக்கோம். இது டையானா போய் எவனோ இது ஓப்பன் பண்ணிட்டாங்க கைஸ். காய்ஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? டையாயிட்டே. இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் அதில் பூந்து போனீங்கன்னா ஒரு 4-5வது மாடியில் இறக்கி விடுவாங்க. சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் கைஸ். ஈஸியாகவே விளையாண்டாலாம் நீங்கள் கேமையும் முடிச்சிடலாம். என்ன கைஸ் மஞ்சிச்சு. காய்ஸ் என்ன கைஸ் இப்படி மஞ்சு போச்சு? மாஞ்சு போகிறதுக்குள்ள நம்ம எரியும். காய்ஸ் 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 என்ன கைஸ் இது ஃபுல்லாக பிளாக்காக தெரியுது. மேலே ஏறுறோமா கீழே இறங்குறோமா? மேலே ஏறுறோம். ஜம்ப் பண்ணணும். பக்கு கைஸ். எதுவும் பக்கெல்லாம் இல்லை. நம்ம எங்கே இறங்குறதுன்னு தெரியல. மேலே ஏறி பார்க்கலாம். கைஸ் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. இதை நாங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் போனோமே. இருங்க கைஸ் கீழே போய் பார்ப்போம். இத்தனை பேர் டை ஆகிட்டாங்களா? ஜம்ப் பண்ணாலே கீழே இறங்கி தான் போகுது. ஜம்ப் பண்ணாலே ஓ கைஸ். அதாவது இப்போ நம்ம கைஸ் என்ன கைஸ் காணோம்? கைஸ் ஆஞ்சு போய் நினைக்கிறேன் கைஸ். நம்ம மேலே பிளேட்டு சொல்கிறது கைஸ். இந்த பொண்ணு கோடு போடுது. இருங்க நம்ம எங்கேயும் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னம்மா புளி மூஞ்சியில் வச்சுருக்கீங்க? சரி இருங்க கைஸ் நம்மளும் 2 கோடு ஆட்டி பார்ப்போம். எவனோ கண்டுபிடிச்சிட்டான். வழி எங்கே இருக்குன்னு தான் தெரியல கைஸ். போ பார்த்துக்கலாம். இருங்க கைஸ் நம்ம தடவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கே இருக்க வழி காய்ஸ். ஒரு வழியாக வந்துட்டோம். செட் காய்ஸ் ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். இந்த வழியை காய்ஸ் இது எங்கள் பழைய ஸ்கின்னு 99 என்னது இது 999 போட்டிருக்கு. பழைய ஸ்கின் 999 பார்த்தது எனக்கு ஒரு விளம்பரம் ஞாபகம் வருது கைஸ். 999 லுங்கீஸ். உங்களுக்கே சிரிப்பு வருதுல்ல? எனக்கு அதான் வருது. ஐயோ அந்த பொண்ணு என்ன ஸ்லாப் வச்சுட்டு காத்துட்ருக்கு. ஓடிடு. ஓ சிட். சாரி காய்ஸ் நான் போயிட்டேன். தெரியாமல் போயிட்டேன் காய்ஸ். சரியா கிருன்னு பண்ணுது கைஸ். இது நான் தெரியாமல் போயிட்டேன். இந்த பொண்ணு ஸ்லாப் வச்சு அடிச்சிருச்சு. இல்லை அதுக்கு அடிச்சு விட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு தான் கைஸ் எல்லாத்துக்கும் பழி வாங்காமல் விட மாட்டேன். அந்த பொண்ணு ஏதோ ரோப்ளாக்ஸ் யூஸர்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா ரோபக்ஸ் கொடுத்து ஸ்லாப்பு இதெல்லாம் நிறைய வாங்கிக்குது கைஸ். பாதியாக நாங்கள் இதுலேயே இடுவோம். நாங்கள் ரோபக்ஸ் யூஸ் பண்ணாமல் விளையாடணும் தான் நினைக்கிறோம். ஏன்னா அவங்க பயங்கர வேலை போட்டுச்சுன்னா டிவிக்கேவா இங்கே. சரி கைஸ் இப்போ நம்ம அந்த வழியிலே போகலாம். இங்கிட்டு இருக்கு காட்சி அங்கே இல்லை காலையே பாலியக்கா
இருக்குதா இப்படி என்ன கைஸ் இங்கே விழுந்தாலும் அப்படி சொல்கிறீங்க. ஓ இப்போ தான் தெளிவாக தெரியுது. நமக்கு இவ்வளோ நேரம் லோட் ஆகலை. இல்லை கைஸ் இல்லை, சந்திரமுகி படத்தில் கரண்ட்டு போய் போய் வர மாதிரி இதுலேயும் கரண்ட்டு போய் போய் வருது. அச்சோ. போங்க கைஸ். சரி கைஸ், நம்ம இப்படியே முக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வரும். இது ரொம்ப லென்த் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆனால் ஊருங்க ஒன்று மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சேரில் உட்காடுறதுக்கு பிரைன் ராட்டு பாவம், அது வலிக்குமா? நம்ம அங்கே தான் கைஸ் இருந்தோம், அங்கே இடத்துல இருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து ஸ்லாப் வச்சு அடிச்சிருச்சு. அதனால தான் நம்ம செத்துட்டோம். சரி கைஸ், அடுத்த வீடியோ நம்ம லென்த்தியாக போடுறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பை பை கைஸ்.